யூடியூப்பை திறந்தாவே இந்த பாட்டு தான் நிறைய பேருக்கு வரும் ரெக்கமெண்டேஷனில். இந்த பாட்டு நம்ம மைண்டில் ஓடினே இருக்கும். இந்த பாட்டுக்கு பின்னாடி இருக்கிற வழி என்ன தெரியுமா? இந்த பாட்டை பாடியது ஸ்ட்ரோமா. இவர் ரொமாண்டா நாட்டில் பிறக்கிறார். அங்கே வந்து ஹுட்டு டுவா அப்படின்னு சொல்லிட்டு 2 பழங்குடியின மக்கள் இருக்காங்க. அவங்க 2 பேரில் வந்து ஹுட்டு மக்கள்ஸ் வந்து மெஜாரிட்டியாக இருக்கிறாங்க, டூவா மக்கள் மைனாரிட்டியாக இருக்காங்க. இந்த டூவா மக்கள் தான் ஆனால் அங்கே ஆட்சி செய்கிறாங்க. இங்கே வந்து என்ன ஆகுதுன்னா, ஹுட்டு மக்கள் மெஜாரிட்டியாக இருக்கிறதுனால மைனாரிட்டி மக்களுக்கு நிறைய சலுகைகள் கிடைக்குதுன்னு சொல்லிட்டு ஹுட்டு மக்களுக்கு டூவா மக்கள் மேலே ஒரு ஆதங்கம் இருந்துகிட்டே இருக்குது. பின்னாளில் வந்து ஹுட்டு மக்கள்லேருந்து ஒருத்தர் பிரசிடென்ட் ஆகிறாரு. அவர் 1994 பிளைன் கிராஷில் இறந்துடுறாரு. இதுக்கு காரணம் டூவா மக்கள்னு எல்லோரும் சொல்கிறாங்க. அந்த அதிகாரிகள் நம்புகிறாங்க. அதனால் ஹுட்டு மக்கள்ஸ் என்ன பண்ணாங்கன்னா, டூவா மக்களை 100 நாள் இன படுகொலை நடக்குது. 8 லட்சம் பேர் கொல்லப்படுறாங்க. அதில் ஒருத்தர் செத்துரு தான் ஸ்ட்ராமோ. இப்போ பாட்டு பாடியிருக்காருல, அவருடைய அப்பா. ஸ்ட்ராமோ சின்ன வயசில் பாப்பா ஊத்தேன்னு கேட்டிருக்காரு. பாப்பே ஊத்தேன்னா வேர் இஸ் மை டேட் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். அதுக்கு அவங்க அம்மா வெளிநாட்டுக்கு போயிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த பாட்டுக்கு பின்னாடி அவ்வளோ வழிகள் இருக்குது. அப்புறம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க எல்லாரும். Papa, où t'es, papa, où t'es, papa, où